ஜென்ரலாக எல்லார் வீட்லேயும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ், அதாவது நம்மளால் இந்த எக்ஸ்பென்ஸை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதில் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம முடிஞ்சளவு மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இன்சூரன்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம், ஹெல்த் இன்சூரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கவர் ஆகாது, நிறைய ப்ரீமியம் கட்ட வேண்டி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs கவரேஜ் வந்து ரொம்ப நலிவடைந்த ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த 5 lakhs வந்து அப்படியே அப்ளை ஆகும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தயர் இன்கம். அதாவது அவங்க இன்கம் வந்து மாதத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தாலும் சரி, மாதத்துக்கு 1000 ரூபா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 5 lakhs கவரேஜுங்கிறது வந்து இந்த ஏஜை பேஸ் பண்ணி யாருக்கெல்லாம் 70 வயசுக்கு மேலே இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கவர் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா மெடிக்கல் ஹெல்த்னு போனாலும் பெரிய கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். அதாவது இப்போ நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்குள்ளே போயிட்டேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு. நான் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கேன். இந்த மாதம் நான் பாலிசி எடுத்துட்டேன். ஃப்யூச்சரில் ஒரு 1 year கழிச்சு எனக்கு ஒரு டிசீஸ் வருது, ஹார்ட் ரிலேட்டட் ஒரு டிசீஸ் வருது, ஆனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா கவரேஜில் வராது. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நம்ம கிளைம் பண்ணும்போது இது வந்து கவரேஜில் வராது. ஈவன் தான் நம்ம ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ரிப்போர்ட் பண்ணாலுமே ஒவ்வொரு கம்பெனியும் 2 years 3 yearsனு வெயிட்டிங் பீரியட்னு கொடுத்துருவாங்க. இத்தனை வருஷம் கழித்து தான் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வியாதிக்கு கவரேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் இந்த 5 lakhs கவரேஜ் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலுமே கவர் ஆகும். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பேசிக்காக ஒரு 30,000 கிட்ட கவரேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் போக 2018 வந்து இந்த ஸ்கீமை வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2026 வந்துட்டு 70 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அப்ளிகபிள் ஆகும். அவங்களுக்கு முன்கூட்டியே எந்த மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இது போக இந்த மார்க்கெட் வெண்டர்ஸாக இருக்கிறவங்க, ரொம்ப சின்ன சின்ன கார்பரேட்டில் கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ ரொம்ப இந்த எளிமையான வேலை செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த ஸ்கீம் வந்து 5 lakhs கவர் ஆனாலும் இன்னொரு பெரிய கண்டிஷன்ஸ் வந்து நிறைய நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி போடுவோம். ஒரு புது கம்பெனியில் போட்டுட்டு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம்னா அங்கே வந்து இந்த ஸ்கீம் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம கையிலேருந்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ படிப்படியாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 30,000+ ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே வந்ததாக சொல்கிறாங்க. அதில் நிறைய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மோர் தென் 20,000 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தால் சொல்கிறாங்க. நம்ம இதை வெப்சைட்டில் ஈஸியாக எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஊர் சைடில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கீம் பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம எலிஜிபிளான்னு தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம இந்த கார்டை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த பேப்பர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நார்மலாக டிப்பிக்கல் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், நம்ம ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணணும், அது கிளைம் ஆகும், அதை ஹாஸ்பிட்டலில் கொடுத்து நம்ம வெளியில் வந்துட்டு அங்கே சைன் வாங்கிட்டு வெளியில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், இந்த பேப்பர் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி கார்ட்லெஸ், இந்த பேப்பர்லெஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கார்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் ஒர்க்கு வந்து பெருசாக இருக்காது. ஜஸ்ட் அந்த கார்டை கொடுத்துட்டு நம்ம பாட்டில் வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கழிச்சிட்டு மீதி மட்டும் கொஞ்சோண்டு அமௌண்ட் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு கார்டு வந்து நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன வெப்சைட்டுங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். beneficiary.nha.go.in அப்படிங்கிற அந்த வெப்சைட், அது என்னென்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனையும் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கும் நம்பரை வச்சுக்கணும். அது போக ஆதார் கார்டெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது நிறைய வந்து லாகின் ஆகும்போது டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டே வரும். நிறைய ஓடிபி நம்ம திரும்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கடைசியில் போனீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் படி உங்கள் நேம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அப்ளை ஃபார் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். அந்த கார்டு நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இகேஒய்சின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ எடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் டிஸ்பிளே ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 or 2 daysல உங்களுக்கு வந்து அதே திரும்ப நம்ம எகைன் லாகின் பண்ணி அந்த கார்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படி தான் என்னோடய ஃபேமிலி நேம்ஸ் இந்த ரேஷன் கார்டு பற்றி டிஸ்பிளே ஆகிருந்தது. அதில் என்னோடய கார்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா 70 years கிராஸ் ஆனதுனால அவருக்கும் அந்த கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இது போக ஆயுஷ்மான் பாரத் சொல்லிட்டு இந்த ஆப்பும் இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய வீடியோஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. வெப்சைட் லிங்க்ஸும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். எப்படி போகலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு அதில் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஓகே நம்ம இந்த 5 lakhs கவரேஜுக்கான கார்டு எடுத்துட்டோம், இது நம்ம மேஜராக இருக்கக்கூடிய நமக்கு நோய்களுக்கெல்லாம் கவர் ஆகுமான ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய டிசீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கேன்சர், அப்புறம் வந்துட்டு டயாலிசிஸ்,
அப்புறம் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் நோய் வந்து இதில் கவர் ஆகுது. ஸோ கண்டிப்பாக யார் உங்கள் வீட்டில் வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ இந்த கார்டு வந்து நமக்கு ஒரு பெரிய லைஃப் லைனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.